கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 13 நாட்களுக்கு பிறகு வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவருடைய புகைப்படத்தை சிறுமியிடம் காண்பித்து தற்போது போலீசார் உறுதி செய்திருக்கின்றனர். அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுவாமிநாதன். சுவாமிநாதன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் சுவாமிநாதன். வணக்கம் சார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டதாக தகவல் பரபரப்பாக வெளியாகி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் வட மாநில இளைஞர் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையில் உள்ள ஒரு தாபா ஹோட்டலில் வேலை செய்து வந்ததாகவும், கஞ்சாவுக்கு அடிமையான அந்த நபர் ஒழுங்காக வேலைக்கு செல்லாததால் அந்த ஹோட்டல் நிர்வாகத்தினர் அடிக்கடி அவரை வேலை விட்டு வெளியே அனுப்பியதாகவும், இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும், அதாவது சம்பவம் நடந்த அந்த தேதி சனிக்கிழமை தோறும் இந்த நபர் வெளியே வந்து ஊர் சுற்றி வருவது வழக்கம் என கூறப்படுகிறது. சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் போலீசார் மேற்கொண்ட நபரை பிடித்து அழைத்து வரும் வீடியோ காட்சி உள்ளூர் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் குற்றவாளியின் புகைப்படத்தை சிறுமியிடம் காண்பித்து போலீசார் உறுதி செய்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்களும் தற்போது ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு வருகை தந்துள்ளனர். குற்றவாளியை போலீசார் ஆரம்பாக்கம் போலீஸ் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வர மாட்டார்கள், தனி இடத்தில் வைத்துதான் விசாரணை நடத்தி பிறகுதான் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடுவார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதனால்தான் ஆரம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் தற்போது பொதுமக்களும் செய்தியாளர்களும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.